சில நேரங்களில் சாமிக்கு கோவம் வந்துடும். எல்லாரும் பார்க்குறது என்ன சோதிக்கும். அப்படி சாமி கோவம் தான் என்ன பண்ணுவோம், காவடி எடுப்போம், திருவிழா நடத்துவோம், இது மாதிரி எல்லாம் பண்ணி சாமியை சமாதானப்படுத்தும். வேணா வழக்கம். அப்புறம் இந்த மகளிருக்கு அதாவது எங்கடா போற, எங்க உட்காரா, போய் உட்காரா, உட்கார, டென்ஷன் கொட்டப்பட உட்காரா, உட்கார, எங்க நடந்துகிட்டே இருக்கானுங்க. ஏன் கத்துற, ஏன்டா கத்துற, ஏன் கத்துற நீ? அந்த வாயில உனக்கு வாயை மூடி விடு, வாயில ரெண்டு போடு. மழை வந்துருது. இறங்கி அதை வெட்ட சொல்றா, வாக்கியா வெட்ட சொல்றா. வெட்டியா அது வாய்க்கால் வெட்டியா வாக்கியா வெட்ட சொல்றாங்க பாரு. இங்க வந்து விவசாயம் பாக்குறாங்க. கலங்கும்டா மாநாடு. நீ ஏன் கத்துற, எதுக்கு மாநாடுக்கு எதுக்கு வந்து கத்துறதுக்கு வந்திருக்கியா? நான் சொல்றது எப்படி காதுல விழுவும் உனக்கு? சும்மா கத்திக்கிட்டே அப்படி ஏஞ்சு போயிடுவேன் நானு. போட்டா சும்மா. ஆனா சாமிக்கு கோவம் வர்றதுக்கு காரணமே பூசாரி தான். இந்த மாதிரி கூட இருக்கிற சில பூசாரிங்க இருக்கிறாங்களே, ஐயோ இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, அடடா கத்துக்கணும். அசந்தா சீட்டை பிடிக்கிறதுல கத்துக்கணும். எல்லாருமே எல்லாம் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்பவும் முடியல யாரையும். இங்க பாருங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு, இருக்கிறவங்களுக்கு தான் பதவி. என் பேச்சை கேட்டு கட்சியில இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க, இல்லையா போ ஏஞ்சு போ. கேக்குறியா? இந்த டபுள் கேம்லாம் ஆடக்கூடாது. இருக்கிறவங்களுக்கு தான் பதவி. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற இந்த ஆளுங்கட்சியும் மறுபடியும் ஆட்சிக்கு வர வைக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். என்ன காரணத்துக்கு கொண்டு அவங்கள ஆட்சிக்கு வர வைக்க கூடாது. அதுக்காக என்னோட தலைமையில, நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா, என்னோட தலைமையில, யார் தலைமையில? என்னோட தலைமையில. யார் தலைமையில? என்னோட தலைமையில தான் மெகா கூட்டணி அமையும். புரியுதுங்களா? எல்லாமே டம்மியா இருந்தா என்னோட தலைமையில தான் அமையணும். இப்போ வந்து என்னோட நண்பர் இருக்காரு கலைஞர், அவர் வந்து என்னோட நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் வந்து 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நீங்க வந்து ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்க? ஏன் எடுங்க. நான் இப்போ அந்த இது முதலமைச்சருக்கு சொல்றேன், அதை வந்து எடுங்க. அடுத்து கூட்டணி, நாங்கள் கூட்டணி யாரு கூட வைக்க போறோம்ங்கிறத சீக்கிரமா நாங்கள் அறிவிப்போம். இந்த பொதுக்குழுவில் பேசி அது என்னங்கிறத முடிவு பண்ணுவோம். ஆனா அந்த கூட்டணி என்னோட தலைமையில தான் இருக்கும். புரியுதா? என் தலைமையில இருக்கும். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா போ, வேற எங்கேயும் போகாத, வீட்டுக்கு போ, அங்கெல்லாம் போகக்கூடாது. புரியுதா?